2100, 1900, 1800, 1700, 1600 என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ சீட் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய காலேஜஸ் எல்லாம் நம்ம டிஎன்இஏல தமிழ்நாட்டில் இருக்குது. 1000+ ஏன் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய இன்டேக் வச்சுருக்கக்கூடிய காலேஜ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000+ல் கிட்டத்தட்ட ஒரு 15 காலேஜ் வந்து சீட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த காலேஜஸில் எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு, அதே போல் அங்கே என்ன பர்சன்டேஜ் வந்து ஃபில்லிங் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 15 காலேஜ் மட்டும் இல்லை, டோட்டலாக 420 காலேஜஸில் எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளோ சீட் ஃபில்லிங் ஆகிருக்கு, எந்தெந்த காலேஜஸில் மினிமம் 10% வந்து அட்மிஷன் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய அனைத்து தகவலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த குரூப்போடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயே இந்த காலேஜஸில் தான் அதிக சீட் வந்து இருக்குது, அதிக இன்டேக் வந்து இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட் இயருக்கு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 2161 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மேனேஜ்மெண்ட் கோட்டா 35% வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 2500 சீட்டுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிப்பாங்க. ஓகேங்களா? ஓவராலாக 4 வருஷத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய காலேஜாக இந்த காலேஜ் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதனுடைய ஸ்ட்ரென்த் 1784 இன்டேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1578 சீட் வச்சுருக்காங்க. 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் 1494 ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க. 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 1450 சீட்ஸ் வந்து இங்கே இருக்குது இன்டேக். ஓகேங்களா? 2610 முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி, பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 1377 1377 சீட் வந்து இங்கே இருக்குது. 2727 சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து நமக்கு கோயம்புத்தூர் எல்என்டியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இங்கே 1358 சீட் இருக்குது. அடுத்ததாக 2707 ஈரோடு செங்குந்தர், இங்கே வந்து 1250 இன்டேக் இருக்குது. அடுத்ததாக 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே 1116 சீட் இருக்குது. 1322 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு மாமல்லபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய காலேஜ். இங்கே வந்து 1113 இன்டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே வந்து 1083 சீட்ஸ் இருக்குது. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை, இங்கே வந்து 1081 சீட் இருக்குது. அடுத்ததாக 2702 பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே வந்து 1075 சீட் இருக்குது. அடுத்ததாக 1311 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே வந்து 1068 இன்டேக்ஸ் இருக்குது. அடுத்ததாக 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் கேம்பஸ், இங்கே வந்து 1032 சீட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 15 காலேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸ். ஓகேங்களா? அதே போல் இங்கே இன்டேக்ஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளலாம். ஓகேங்களா? அதாவது டாப் 10ல் வரக்கூடிய காலேஜஸே டாப் 20ல் வரக்கூடிய காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு டாப் காலேஜஸ்னே எடுத்துக்குவோம். இப்போ வந்து சிஐடி ஜிசிடி இந்த மாதிரி காலேஜஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அங்கே 60 சீட்டு தான் சிஎஸ் இருக்குது, 120 சீட்டு தான் இருக்குது. அப்படின்னா இந்த காலேஜஸில் 180 சீட் 200 சீட்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலேஜஸில் படிக்கக்கூடிய 60வது ஸ்டூடெண்டோடைய கட் ஆஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே படிக்கக்கூடிய அதே 60வது ஸ்டூடெண்டோடைய கட் ஆஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலேஜோட இங்கே கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே இன்டேக் அதிகமாக இருக்கனால இதனுடைய பிளேஸ் வந்து பின்னாடி தள்ளப்படுது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு காலேஜ் தான். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே இன்டேக் அதிகமாக இருக்கனால இதனுடைய பிளேசஸ் கொஞ்சம் தள்ளி போகுது. ஓகேங்களா? இங்கேயும் குறைவான இன்டேக்ஸ், சப்போஸ் இங்கே 1000 சீட் இல்லாமல் 1000+ சீட் இல்லாமல் ஒரு 500 சீட் ஒரு 600 சீட் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து டாப் 10க்குள்ளே வரக்கூடிய காலேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு இங்கே ஸ்ட்ரென்த் இருக்கிறனால அதனுடைய இடங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு தள்ளப்படுது. ஓகேங்களா? இந்த காலேஜஸ் போல் இங்கே வந்து எவ்வளோ சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு,
அதே போல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் டோட்டலாக 420 காலேஜஸ்க்குமான மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இதே போல் ஒவ்வொரு டேட்டாவும் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் பிலோ 10% எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, பிலோ 50% கீழே வந்து எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ தேவை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.